எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 Understanding Quadrilateralsல Exercise 3.1 அதில் ஃபர்ஸ்ட் சம். Given here are some figures. Classify them. இந்த மாதிரி சில டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதெல்லாம் சிம்பிள் கர்வ், எதெல்லாம் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், எதெல்லாம் பாலிகன், எதெல்லாம் கான்வெக்ஸ் பாலிகன், இதெல்லாம் கான்கேவ் பாலிகன் கிளாசிஃபை பண்ண போறோம். சிம்பிள் கர்வ்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி வரும், ஓவர்லேப் ஆகாம, ஒன்றுக்கு மேல ஒன்று டச் ஆகாம இப்படிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் சிம்பிள் கர்வ். ஸோ இங்க கொடுத்துருக்கிற டயக்ராம்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் கர்வ், ஏன்னா எந்த ஓவர்லேப்பும் இல்லை. செகண்ட் ஒன்னும் சிம்பிள் கர்வ், எந்த லைன்ஸும் அதோட ஓவர்லேப் ஆகவே இல்லை. தேர்ட் ஒன் சிம்பிள் கர்வ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரே டயக்ராமா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி பென் வச்சு நம்ம கை எடுக்காம இப்படி வரையணும் கர்வ், அதுல அது பாசிபிள் கிடையாது. ஸோ இது ஒரு கர்வ்னா இன்னொரு கர்வ் அப்படின்னு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி அது இருக்கு. ஸோ அது சிம்பிள் கர்வ் கிடையாது. இங்கேயும் ஓவர்லேப் ஆயிருக்கு, ஒரு லைன் மேல ஒரு லைன் டச் ஆயிருக்கு, அதனால சிம்பிள் கர்வ் கிடையாது. ஃபிஃப்த் சிம்பிள் கர்வ், எந்த லைனும் டச் ஆகல. சிக்ஸ்த்தும் சிம்பிள் கர்வ், செவன்த்தும் சிம்பிள் கர்வ். எயித்தும் சிம்பிள் கர்வ் கிடையாது, ஏன்னா இங்கேயும் அந்த லைன்ஸ் வந்து டச் ஆகுது. வெறும் மேல இருக்க சர்க்கிள் மட்டும் வச்சிருந்தா ஒரு சிம்பிள் கர்வா இருந்திருக்கும், கீழே இருக்க சர்க்கிள் மட்டும் வச்சிருந்தா சிம்பிள் கர்வா இருக்கும். ஆனா நடுவுல ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்து டச் பண்ற மாதிரி ஆனனால அது சிம்பிள் கர்வ் கிடையாது. நெக்ஸ்ட் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். இதுவும் சிம்பிள் கர்வ் மாதிரியே தான், ஒரு லைனோட இன்னொரு லைன் ஓவர்லேப் ஆகக்கூடாது, அந்த கர்வ் அதே டச் பண்ணக்கூடாது. ஓவர்லேப் ஆகாம இருந்துச்சுன்னா அது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஆல்சோ இது க்ளோஸ்டு ஃபிகரா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தா இது ஓப்பனா இருக்கு, அப்படி இருந்தா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கிடையாது. இந்த மாதிரி இப்படி இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஏதோ ஒரு கர்வ் ஒன்னோட ஒன்று டச் ஆகாம இப்படின்னு வந்து அதோட டச் ஆகாம இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் க்ளோஸ்டு ஃபிகர் தான். சிம்பிள் கர்வ் எதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். செகண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் க்ளோஸ் ஆயிருக்கு, சிக்ஸ்த் க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் செவன்த்தும் க்ளோஸ் ஆயிருக்கு. எதுவுமே ஓப்பன் ஆகல. இப்போ செவன்த்ல இந்த இடத்துல லைட்டா அழிச்சு இருந்தது, அப்படி ஓப்பனா விட்டுருந்தாதான் அது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ல வராது. பட் இங்க ஃபுல்லா அந்த டயக்ராம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாலிகன்கிறது ஏதாவது ஒரு டயக்ராம் க்ளோஸா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் தான் இருக்கணும், கர்வ்ஸ் வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைன்ஸால இருக்கக்கூடிய க்ளோஸ்டு டயக்ராம். ஷேப் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஸ்ட்ரெயிட் லைன்ஸால இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பாலிகன், ஏன்னா அது ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல தான் இருக்கு, கர்வ்ஸ் இல்லை. செகண்டும் ஒரு பாலிகன், அதுலயும் எரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. தேர்ட் பாலிகன் கிடையாது, ஏன்னா கர்வ்ஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்டார், ஸ்டாரும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸால தான் இருக்கு, therefore it is a polygon. ஃபிஃப்த்ல கர்வ்ஸ் இருக்கு, அதனால பாலிகன் கிடையாது. சிக்ஸ்த்லயும் இந்த கார்னர்ஸ்ல கர்வ்ஸ் இருக்கு, பாலிகன் இல்ல. செவன்த்லயும் இங்க கர்வ் இருக்கு, அதனால பாலிகன் இல்ல. எயித்லயும் கர்வ்ஸ் இருக்கு, ஸோ பாலிகன் கிடையாது. இப்ப கான்வெக்ஸ் பாலிகன், கான்கேவ் பாலிகன். கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே 180 டிகிரிக்கு லெஸரா இருக்கணும். எல்லா ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென் 180 டிகிரி. கான்கேவ் பாலிகன்னா கண்டிப்பா ஒரு ஆங்கிள் ஆச்சு கிரேட்டர் தென் 180 இருக்கும், அட்லீஸ்ட் ஒன் ஆங்கிள். பாலிகனா இருந்தாதான் அது கான்வெக்ஸா கான்கேவான்னு பிரிக்க முடியும். அதனால இந்த பாலிகனா இருக்கிற 1 to 4 மட்டும் கான்வெக்ஸா கான்கேவான்னு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது கான்வெக்ஸ் பாலிகனா கான்கேவ் பாலிகனா. இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது லெஸ் தென் 180, இதுவும் லெஸ் தென் 180, இது லெஸ் தென் 180, இது லெஸ் தென் 180, ஆனா இது கிரேட்டர் தென் 180, therefore அது கான்கேவ் பாலிகன். செகண்ட் ஒன், இது லெஸ் தென் 180, இதுவும் லெஸ் தென் 180, இதுவும் லெஸ் தென் 180, இதுவும் லெஸ் தென் 180, எல்லாமே லெஸ் தென் 180, அதனால அது கான்வெக்ஸ் பாலிகன். ஃபோர்த் வந்து ஸ்டார்.
ஸ்டாருக்குள்ள இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸுமே லெஸ் தேன் 180 தான். இதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் லெஸ் தேன் 180. அதனால அதுவும் கான்வெக்ஸ் பாலிகன். ஸ்டார்ல இருக்கிற 5 ட்ரையாங்கிள், ஒவ்வொரு ட்ரையாங்கிள் இருக்கிற 3 ஆங்கிள், நடுவில் இருக்கிற பென்டகன்ல இருக்கிற 5 ஆங்கிள்ஸ் எல்லாமே லெஸ் தேன் 180 டிகிரி தான். ஸ்டார் பாலிகன்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். How many diagonals does each of the following have? ஒரு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரலுக்கு எவ்வளோ டயகனல்ஸ் இருக்கும்? கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் அதாவது 4 சைடட் ஒரு கான்வெக்ஸ் ஷேப். கான்வெக்ஸ்னா எல்லா இன்டீரியர் ஆங்கிளும் லெஸ் தென் 180 டிகிரி இருக்கணும். நம்ம அப்போ ஒரு ரெக்டாங்கிள் கூட எடுத்துக்கலாம். இதுல எத்தனை டயகனல்ஸ் இருக்கு? 2 டயகனல்ஸ். இது ஒரு டயகனல் and this is second diagonal. So 2 diagonals. ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் எடுத்துக்கலாம். ஹெக்ஸகன்னா 6 sided. 3, 4, 5 and 6. இதுல எத்தனை diagonals இருக்குன்னு பார்க்கலாம். Let's name it A, B, C, D, E, F, be a regular hexagon. Regular hexagon na எல்லா சைடும் equal. Diagonals வரையலாம். 1, 2, 3. இது டிஃபால்ட்டா வரைகிற 3 diagonals. அதுக்கப்புறம் 4, 5, 6. அதுக்கப்புறம் 7, 8 and 9. So மொத்தம் 9 diagonals. இதுல எப்படி diagonals வரைகிறதுனா, ஏங்கிற வெர்டிசஸ்ல பக்கத்துல இருக்கிற BF விட்டுட்டு பேலன்ஸ் 3க்கும் போகணும். AC, AD, AE. நெக்ஸ்ட் பிக்கு பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற A and C விட்டுட்டு பேலன்ஸ் 3க்கும் BF, BE, BD. நெக்ஸ்ட் சில இருந்து போகும்போது பக்கத்துல இருக்க BD விட்டுட்டு பேலன்ஸ் 3க்கும் போகும். அகைன் CA எழுத வேண்டாம், ஏன்னா AC ஆல்ரெடி எழுதிட்டோம். CF, CE. Dல இருந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற EC விட்டுட்டு பேலன்ஸ் 3க்கும். DB ஆல்ரெடி எழுதியாச்சு, DAவும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ DF. நெக்ஸ்ட் E பார்த்தா FD விட்டுட்டு EA ஆல்ரெடி இருக்கு, EBயும் ஆல்ரெடி இருக்கு, ECயும் ஆல்ரெடி இருக்கு. லாஸ்டா Fக்கு AE விட்டுட்டு FB, FC, FD. FB, FC, FD. Therefore total 9 diagonals. A triangle. Let ABC be the triangle. Actually triangleக்கு diagonalsே கிடையாது. இப்படி ஆப்போசிட் சைட்ல இருந்து வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீடியனோ இல்ல ஆல்டிடியூடோ தான் சொல்லுமே தவிர நம்ம டயகனல்னு சொல்ல மாட்டோம். ட்ரையாங்கிளுக்கு டயகனல் கிடையாது. Therefore, a triangle does not have any diagonal. இப்போ third sum discuss பண்ணலாம். Third sum, what is the sum of the measures of the angles of a convex quadrilateral? ஒரு convex quadrilateralோட interior angles ஓட sum என்ன? எல்லா interior anglesையும் add பண்ணா total sum என்ன? Will this property hold if the quadrilateral is not convex? அது convex-ஆ இல்லைனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி பை தியரி நமக்கு தெரியும் sum of all angles inside a quadrilateral is 360 degree. அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கலாம். இது ஒரு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல், ஏன்னா எல்லா ஆங்கிள்ஸும் லெஸ் தென் 180 டிகிரி இருக்கு. A, B, C and D.
Let ABCD be a convex quadrilateral. இப்போ இந்த கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்கலாம். ADC ஒரு ட்ரையாங்கிள், ABC ஒரு ட்ரையாங்கிள். Sum of all angles inside a triangle இது 180 degree. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப இந்த கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. Sum of angles in triangle ADC இது ஒரு 180 degree. இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 degree. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற மூணு ஆங்கிள் ஆட் பண்ணாலும் 180 degree. ட்ரையாங்கிள் ABC 180 degree. அப்ப டோட்டலா இந்த ஃபுல் குவாட்ரிலேட்டரல இருக்கிற எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 plus 180. (180 plus 180 which is equal to 360. ஏன்னா இந்த கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல்ங்கிறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான். அப்ப இதுல இருக்கிற ஆங்கிள் பிளஸ் இதுல இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ணா டோட்டலா 360 டிகிரி வருது. இப்போ இது ஒரு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரலா இல்ல அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். Let the PQRS be a quadrilateral which is not convex. ஏன்னா இங்க ஆங்கிள் 180 டிகிரிக்கு மேல வருது. கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் 180 டிகிரிக்கு மேல வரும். So let PQRS be a quadrilateral which is not convex. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த S and Q ஜாயின் பண்ணிடலாம். So that ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்துருச்சு. Sum of the angles inside triangle SRQ ஒரு 180 degree. Sum of angles inside triangle PSQ ஒரு 180 degree. So sum of angles in triangle PSQ அது 180 degree. Same sum of angles in triangle SQR அது 180 degree. அப்ப டோட்டலா sum of angles in PQRS இந்த நாலு vertices இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 180 plus 180 360 degree. ஏன்னா இந்த ஃபுல் குவாட்ரிலேட்டரல இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் சம் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா sum of this triangle angles sum of this triangle உடைய angles ரெண்டுத்தையும் பண்ணா 360. Therefore this property holds. This property hold even if the quadrilateral is not convex. எந்த ஒரு குவாட்ரிலேட்டரல் எடுத்தாலும் sum of all angles inside a quadrilateral is 360 degree. அது கான்வெக்ஸா இருந்தாலும் கான்வெக்ஸா இல்லைனாலும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு குவாட்ரிலேட்டர்லயும் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளா ஈஸியா பிரிச்சிடலாம். இப்ப ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் சம் examine the table. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 3-sided, 4-sided, 5-sided, 6-sided ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள் சம் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சம்ங்கிறது sum of all angles inside that particular diagram. ட்ரையாங்கிள்னா அதுக்குள்ள இருக்கிற மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா 180. 4-sidedனா குவாட்ரிலேட்டரல் அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணணும்னா 2 into 180. ஏன்னா அதை ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிச்சிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் 180னா ரெண்டு ட்ரையாங்கிளால 2 into 180. அதே மாதிரி 5-sidedக்கு 3 into 180 மூணு ட்ரையாங்கிளா பிரிச்சிருக்காங்க. 6-sidedக்கு 4 ட்ரையாங்கிளா பிரிச்சு 4 into 180. இத இன்னொரு வேவும் ஒரு ஜெனரிக் ஃபார்மேட்ல எழுதலாம். எப்படின்னா நம்பர் ஆஃப் சைட் -2 into 180. ஏன்னா 4 side இது இருக்கு. 4 minus 2 into 180. அப்பதான் 4 minus 2ங்கிறது 2. 2 into 180 வரும். இது 5-sided இருக்கு. 5 minus 2 into 180 பண்ணா 3 into 180 ஆயிடும். 6-sided இருக்குனால 6 minus 2. ஸோ எத்தனை சைடு இருந்தாலும் சரி அந்த சைடோட -2 பண்ணி 180 பண்ணா
நமக்கு sum of all interior angles உடைய measurement கிடைச்சிரும். ஏன் -2 பண்றோம்னா இப்போ இந்த 5 sided எடுத்துக்கலாம். இந்த 1 2 இந்த ஃபர்ஸ்ட் கோடையும் இந்த லாஸ்ட் கோடையும் மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா 3 ட்ரையாங்கிள் கிடைக்கிறதுக்காக. இப்போ இதுல ஏன் 4 - 2 பண்றோம்? அந்த கார்னர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடுறோம். ஜஸ்ட் 2 ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். இதுலயும் -2 பண்றோம். எல்லாத்துலயும் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அந்த கார்னர்ஸை மட்டும் விட்டுடுறோம். உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணா 1 2 3 4. அதனால 4 × 180 பண்ணா போதும். அந்த ஜென்ரல் ஃபார்மேட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே சைடு -2 × 180 பண்றோம். Now, what can you say about the angle sum of a convex polygon with number of sides 7? 7 sides இருந்துச்சுன்னா எப்படி சொல்லுவோம் angle sum அப்படின்னு கேக்குறாங்க. Angle sum equal to number of side -2 × 180 பண்ணணும். 7 - 2 5 5 × 180 which is equal to 900 degree. Total angles sum பண்ணா 900 degree வரும் ஒரு 7 sided polygonல. 8 sided இருந்துச்சுன்னா angle sum equal to number of side -2 × 180 degree. 8 - 2ங்கிறது 6. 6 × 180 1080 degree. ஸோ ஒரு 8 sided polygonக்குள்ள இருக்கிற எல்லா இன்டீரியர் ஆங்கிளையும் சம் பண்ணா 1080 degree வரும். What about a 10 sided polygon? Angle sum equal to number of side -2 × 180 degree. 10 - 2 8. 8 × 180 degree equal to 1440 degree. Last n. ஜென்ரல் டம்மா கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் சைட் n அப்படின்னு. ஸோ இப்போதான் நம்ம ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ண போறோம். ஆங்கிள் சம் ஈக்குவல் டு n - 2 × 180 degree. தட்ஸ் ஆல். ஸோ நம்பர் ஆஃப் சைட் என்ன வேணா இருக்கலாம். -2 × 180 degree பண்ணா அந்த குறிப்பிட்ட பாலிகன்ல சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 5th sum. What is a regular polygon? Regular polygon அப்படின்னா என்ன? State the name of a regular polygon of 3 sides, 4 sides and 6 sides. 3 side regular polygon பேர் என்ன? 4 side regular polygon பேர் என்ன? 6 side regular polygon பேர் என்ன? Regular polygon அப்படின்னாலே அதோட sides-உம் அதோட angles-உம் ஈக்குவலா இருக்கணும். அதாவது அதோட எல்லா sides-உம் ஈக்குவலா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா angles-உம் ஈக்குவலா இருக்கணும். So a polygon having sides of equal length and angles of equal measures is called regular polygon. அதோட எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கணும். அதோட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது a regular polygon is both equilateral, எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும், and equiangular, எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். 3 சைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாலிகன்னாலே ட்ரையாங்கிள் தான். எந்த ட்ரையாங்கிள்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவலாவும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். A regular polygon of 3 sides is called equilateral triangle. ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல தான் 3 சைடும் ஈக்குவல், 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். இதே மாதிரி 4 சைடும் ஈக்குவல், 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவல் எந்த பாலிகன் அப்படின்னு யோசிச்சா அது ஸ்கொயர்.
A regular polygon of 4 sides is called square. 6 sides. 6-sided polygon நாலே அது hexagon தான். A regular polygon of 6 sides is called regular hexagon. 6 சைடும் ஈக்குவலா இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய 6 ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். இப்போ 6th sum. Find the angle measure x in the following figures. இந்த unknown x கண்டுபிடிக்கணும். Angle sum in a quadrilateral equal to 360 degree. அதாவது ஒரு quadrilateral இருக்கக்கூடிய எல்லா interior angle ஆட் பண்ணா 360 degree வரும். 50 degree plus x plus 130 plus 120 equal to 360. 50 plus 130, 180, 180 plus 120, 300. X plus 300 degree equal to 360 plus 300 degree equal to தாண்டி போனா minus 300 degree. 360 degree minus 300 degree. Therefore, x is equal to 60 degree. இந்த quadrilateralலையும் 1, 2, 3, 4 இந்த 4-sided quadrilateralலையும் angle sum 360 degree தான். First இந்த unknown angle கண்டுபிடிச்சிடலாம். 90 degree plus இந்த unknown angle equal to 180 degree. Linear pair. ஏன் அப்படின்னா linear pair. Linear pairங்கிறது ஒரு straight lineல இருக்கக்கூடிய angles sum பண்ணா 180 degree வரும். இந்த 90 plus 90 equal to தாண்டி போகும்போது minus 90. Therefore, unknown angle equal to 180 degree minus 90 degree. Subtract பண்ணா 90 degree. அப்போ இது 90 degree. Angle sum in a quadrilateral equal to 360 degree. இந்த quadrilateral குள்ள இருக்கக்கூடிய 4 angles ஆட் பண்ணா 360. X plus 70 degree plus 60 degree plus 90 degree. இந்த unknown angleயும் எழுதியாச்சு. 70 plus 60, 130, 130 plus 90, 220. X plus 220 degree equal to 360 degree plus 220 equal to தாண்டி வந்தா minus 220. 360 minus 220 degreeங்கிறது 140 degree. Therefore, x is equal to 140 degree. C sum இந்த மாதிரி டபுள் கோடு போட்டிருக்குன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம்ல இருக்கிற அன்னோன் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பென்டகன். 1, 2, 3, 4, 5 5 சைடட் இருக்கிறனால இது ஒரு பென்டகன். இந்த பாட்டம்ல இருக்கிற இதுவும் இதுவும் என்னன்னு பார்க்கணும். இது லீனியர் பேர். 2 bottom unknown angles. $70 degree plus this unknown angle equal to 180 degree. ஏன்னா linear pair. இந்த plus 70 equal to தாண்டி போனா minus 70. unknown angle 1 வந்து 180 minus 70 110 degree. இப்போ unknown angle 2 கண்டுபிடிக்கலாம். 60 degree plus unknown angle 2 equal to 180 degree. Linear pair. Plus 60 equal to தாண்டி போச்சுன்னா minus 60. Unknown angle 2ங்கிறது 180 minus 60 120 degree. அப்ப இது 120 degree. ஒரு straight lineல இருக்கக்கூடிய angles sum பண்ணா 180 degree வரும். அதுதான் linear pair.
இப்போ லீனியர் பேர் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் சம் ஆஃப் அ பென்டகன் 540 டிகிரி. இந்த 5 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 540 டிகிரி வரும். x plus 30 degree plus x plus 110 plus 120 equal to 540. உள்ள இருக்கக்கூடிய 5 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 540 வரும். x plus x 2x, 30 plus 110 140, 140 plus 110 260 equal to 540. Plus 260 equal to தாண்டி போச்சுனா minus 260. 2x is equal to 540 minus 260 degree. X is equal to 540 minus 260 பண்ணா 280. Multiplication இருக்கிற 2 equal to தாண்டி வந்தா division ஆயிடும். 280 by 2 is 140. X உடைய value 140 degree. இப்போ இது ஒரு ரெகுலர் பென்டகன். ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவல்னு போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 5 சைடட் இருக்கு. எல்லா சைடும் ஈக்குவல்னா எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். இட் இஸ் a regular pentagon. Therefore, all angles are equal. ஒன்று எக்ஸ்னா எல்லாமே எக்ஸ். x plus x plus x plus x plus x is equal to 540 degree. Angle sum of a pentagon வந்து 540. ஒன்று எக்ஸ்னா எல்லாமே எக்ஸ். ஸோ அதனால எல்லா எக்ஸையும் ஆட் பண்ணா 540 வரும். ஆட் பண்ணா 5x is equal to 540. Therefore, x is equal to multiplication இருக்கிற 5 equal to தாண்டி வந்தா division. 540 by 5 108 degree. X ஓட value 108. இப்போ 7 sum discuss பண்ணலாம். Find x plus y plus z. ஒரு triangle இருக்கிற 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 degree. Angle sum of triangle equal to 180 degree. 90 plus 30 plus இந்த unknown angle வந்து 180 degree. Unknown angle equal to 180 degree. 90 plus 30 120 plus 120 equal to தாண்டி போனா minus 120. 180 minus 120 equal to 60 degree. இது 60 degree. x plus y plus z கண்டுபிடிக்கிறதுக்கு x, y, z ல என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். x plus 90 equal to 180. Linear pair. Plus 90 equal to தாண்டி போனா minus 90. அப்ப x is equal to 180 minus 90, 90 degree. அதே மாதிரி 60 plus y equal to 180 degree. Because linear pair. This implies plus 60 equal to தாண்டி போனா minus 60. அப்ப y equal to 180 minus 60 which is equal to 120 degree. Z plus 30 equal to 180. Linear pair. ஒரு straight line இருக்கிற angles sum பண்ணா 180 degree வரும். இது ஒரு straight line, அதுல இருக்கிற angles sum பண்ணிருக்கோம். அதுல இருக்கிற angle Z plus 30 sum பண்ணா 180. Z equal to plus 30 equal to தாண்டி போனா minus 30. 180 minus 30ங்கிறது 150. இப்போ கண்டுபிடிக்க சொன்ன x plus y plus z equal to 90 plus 120 plus 150. Add பண்ணா 360 degree. D sum same as this. First இந்த unknown angle கண்டுபிடிக்கணும். ஒரு quadrilateralல
ஆங்கிள் சம் என்னன்னா 360. Angle sum of a quadrilateral equal to 360. 60 plus unknown plus 120 plus 80. Equal to 360 degree. 60 plus 120 plus 80 260 plus 260 equal to தாண்டி போகும்போது minus 260. அப்போ unknown angle equal to 360 degree minus 260 degree which is equal to 100 degree. இதோடைய value 100. இப்போ W, X, Y, Z லாம் தனித்தனியா கண்டுபிடிக்கலாம் linear pair யூஸ் பண்ணி. W plus 100 வந்து 180. ரீசன் வந்து linear pair. Plus 100 transpose பண்ணா minus 100. அப்ப W equal to 180 minus 100, 80 degree. Next X plus 120 வந்து 180. Linear pair. Straight line இருக்கக்கூடிய ரெண்டு angle. அப்போ X is equal to plus 120 equal to தாண்டி போனா minus 120. 180 minus 120 வந்து 60 degree. Next to Y க்கு 80 plus Y equal to 180 degree. Y equal to plus 80 equal to தாண்டி போனா minus 80. 180 minus 80, 100 degree. Last Z ஓட value. Z plus 60 equal to 180 degree. Linear pair. This implies plus 60 equal to தாண்டி போகும்போது minus 60. 180 minus 60, 120 degree. இப்போ அவங்க கேட்ட X plus Y plus Z plus W. 60 plus 100 plus 120 plus 80. 60 plus 100, 160. 160 plus 120 plus 80 add பண்ணா 360 degree. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.